வெல்கம் டு வீலன் தமிழ். வெல்கம் டு வீலன் தமிழ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நம்ம 10th மேக்ஸில் எப்படி பாஸ் ஆகுறது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாமா. ஸோ 10th மேக்ஸில் எப்படி பாஸ் ஆகுறதுன்னு பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாஸ் ஆகிற கேட்டகரி, அதாவது 10th மேக்ஸில் 40 மார்க் எடுக்கிற கேட்டகரி, 70 மார்க் எடுக்கிற கேட்டகரி, 95 நீங்கள் எது வேணும் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் 40 மார்க் எடுக்கணும். 40 மார்க் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் 1 மார்க், எல்லா மொத்தம் 8 லெசன் இருக்கு. 8 லெசன்ல இருக்கிற 1 மார்க் ஃபர்ஸ்ட் படிக்கணும். மற்றவங்களை நம்பி போறதை விட்டு நம்ம நம்பின்னு போகணும். ஓகேங்களா. ஸோ நம்ம தலைவர் சொன்ன மாதிரி தான், தம்மா துண்டு பிளேடு மேல வச்ச நம்பிக்கையே உன் மேல வை. ஸோ அதே மாதிரி தான் 1 மார்க்குன்னு நினைச்சிடாதீங்க. 1 மார்க்ல தான் பெரிய மார்க்கே இருக்கு. 10 மார்க் இருக்கு. ஓகேங்களா. மொத்தமா 14 கேட்பாங்க. ஆனா அதுல 10 மார்க் கம்பல்சரியா நீங்க வாங்கிடணும். ஓகேங்களா. அதான் என்னோட குறிக்கோள். 10 மார்க் வாங்கினா இந்த 40 மார்க் எடுக்கிறது ஈஸி. நீங்க 14க்கு 14 வாங்கலாம். நான் ஒன்றும் எதுவும் தப்பு சொல்லலை. ஓகேங்களா. ஸோ 14க்கு 14 வாங்குங்க. ஆனா அங்கதான் டெஸ்ட் வைப்பாங்க சில டிஸ்ட்ரிக்ஸ்லாம். ஓகேங்களா. ஸோ 12 மேக்சிமம் வந்துடும். ஹியூமன் எரர்லாம் இருக்கு, மறந்துடும், எல்லாமே இருக்கு. அதனால உங்களுக்கு 10 வச்சிருக்கேன், 2 தப்பு போவேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கிராஃப் 8 மார்க் அழகா எடுக்கலாம். ஓகேங்களா. அந்த 8 மார்க் எடுக்கிறதுக்காக என்ன படிக்கணும்? வெறும் 2 மெத்தடை மட்டும் கத்துக்குங்க. எந்த மெத்தடு கிராஃபுக்குன்னா, ஒன்று நீங்க உங்க ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துருந்தா என்ன பண்றீங்கன்னா, டைரக்ட் இன்டைரக்ட் படிச்சுங்க. அப்படி இல்லை எங்க ஸ்கூல்ல நேச்சர் ஆஃப் தி ரூட் தான் கொடுத்துருக்காங்கன்னா நேச்சர் ஆஃப் ரூட் படிங்க. என்னோட மோஸ்ட்லி இது சொல்றது எதுனா நேச்சர் ஆஃப் ரூட் படிங்க. ஏன்னா சில கொஸ்டின் பேப்பர்ல நேச்சர் ஆஃப் ரூட்டே 2 ஆப்ஷன் ஏ பி ரெண்டுத்துலையுமே கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ரெண்டுத்துலையும் கேட்கும் போது நேச்சர் ஆஃப் ரூட்டு ரொம்ப ஈஸி. ஓகேங்களா. ஸோ அந்த நேச்சர் ஆஃப் ரூட் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் 3.16 அதில் இருக்கிறோம். அதோட முன்னாடி இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்துருங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டாலே உங்களுக்கு 8 மார்க் கம்பல்சரியா. மோஸ்ட்லி டபுள் ஈக்குவேஷன் கேட்குறாங்க. அந்த டபுள் ஈக்குவேஷன் கேட்கலன்னா நீங்கள் இதை பார்த்துங்க. ஓகேங்களா. அப்புறம் ஜாமெண்ட்ரி மூணாவதா, அதாவது நம்ம எப்பயுமே எந்த எக்ஸாம் இந்த மாதிரி இனிமே எழுத போற எல்லா எக்ஸாம்லயும் என்ன பண்றோம்னா ஜாமெண்ட்ரி தான் ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்கணும். எல்லா மிஸ்ஸும் சொல்லுவாங்க ஜாமெண்ட்ரி தான் ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி ஜாமெண்ட்ரி ஃபர்ஸ்ட்ல இருக்கணும். ஸோ ஜாமெண்ட்ரி இருக்கணும். என்னென்னலாம் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஃப் டயக்ராம் எழுதுவீங்க, அதெல்லாம் எழுதுவீங்க. எந்த ஜாமெண்ட்ரி கேட்பாங்க? டூ டேஞ்சன்ட். நம்ம இருத்தோடு கோடு இருக்கு பார்த்தீங்களா, எல்லாருக்குமே ஈஸியா போடலாம். நம்ம 5வது படிக்கிற பசங்க கூட இதை சொல்லி கொடுத்துருன்னா, இந்த அளவு சொல்லி கொடுத்துருன்னா போடுங்க. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி அது சிமிலர் ட்ரையாங்கல் 2வது. டூ டேஞ்சன்ட் தான் மோஸ்டா இருக்கிற இதுல வந்து இருக்கு. ஒருவேளை உங்க டிஸ்ட்ரிக்ட் நீங்க வந்து அந்த அந்த சார் என்ன பண்ணிருப்பீங்களோ, கொஸ்டின் பேப்பர் எடுக்கிற சாரோ அந்த மாதிரி கொடூரத்துல எதனா பண்ணியிருந்தீங்கன்னா சிமிலர் ட்ரையாங்கல் கேட்டு விட்டுருவாரு. ஓகேங்களா. ஸோ அதுக்காக படிச்சிங்க. அப்புறம் இது வரையும் படிச்சா உங்களுக்கு எவ்வளவு மார்க் வருதுன்னு பாருங்க. இது வந்து ஒரு 10 மார்க் வருது. இதுல ஒரு 8, இதுல ஒரு 8, மொத்தம் 26 மார்க் வந்துருச்சு. ஓகேங்களா. மீதி இன்னும் எவ்வளவு எடுக்கணும்? 9 மார்க் எடுக்கணும் பாஸ் ஆகிறதுக்கு. நான் சொன்ன மார்க் எவ்வளவு எடுக்கணும்? 14 மார்க் எடுக்கணும். இந்த 14 மார்க் எடுக்கிறதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் லெசன் இருக்கு பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் லெசன் 5 மார்க், ஒரு 9 சம்மு கொடுத்துருக்கேன் இதுல. இந்த 9 சம்மு மட்டும் பார்த்தாலே போதும், உங்களுக்கு கம்பல்சரியா 2 5 மார்க் வந்துடும். இந்த 2 5 மார்க் வந்ததுன்னா எவ்வளவு ஆகும்? நம்மளுக்கு 10 மார்க் ஆயிடும். ஓகேங்களா. ஸோ 10 மார்க் போட்டிருக்கேன்னா, அப்புறம் தியரம்ல ஆங்கிள் பைசெக்டார் தியரம். ஆங்கிள் பைசெக்டார் தியரம் அதிகமா உங்களுக்கு எப்படி சொல்றது கஷ்டமா இருக்கும். ஆங்கிள் பைசெக்டார் தியரம் தான் இது வரையும் நிறைய பேர் படிச்சிருக்க மாட்டீங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச பசங்களே நிறைய பேர் படிக்கிறது இல்லை. ஓகேங்களா. ஆங்கிள் பைசெக்டார் கேட்க மாட்டாங்க லிட்டரு. ஆனா சில டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல கேட்டுருவாங்க. ஓகேங்களா. ஸோ அது உங்க டிஸ்ட்ரிக்டா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. அதனால எதுவுமே பண்ணாம இந்த மூணுக்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. இந்த மூணுமே படிச்சுட்டு போங்க. ஆங்கிள் பைசெக்டர் தியரம், பிபிடி பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம். ஸோ சில பேர் மாத்தி கேட்ட தேல்ஸ் தேரம் தானே, நீ ஏன் பிபிடி தேரம் கேட்ட? நீங்க பிபிடி தேரம் தானே சொன்னீங்க. அதனாலதான் ரெண்டுத்தையும் எழுதுறேன் நான். ஓகேங்களா. ஸோ அதனால பிபிடியும் தேல்ஸும் ஒண்ணுதான். ஓகேங்களா. பிபிடினா பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம், தேல்ஸ் தேரம். ஸோ இது ரெண்டுத்துல எதனா பேர்ல ரெண்டுமே ஒரே கொஸ்டின் தான். ஓகேங்களா. ஸோ அது மட்டும் தான் கேட்பாங்க. ரொம்ப ஈஸியா கொஸ்டின் பேப்பர் வைக்கணும், செட் பண்ணணும் அப்படின்னா பித்தகரஸ் தேரம் கேட்பாங்க. அந்த பித்தகரஸ் தேரத்தை ஒரு சில கொஸ்டின் பேப்பர்லாம் என்ன பண்ணிடுறாங்கன்னா பயோதெனியஸ் தேரம் யூனோல கொடுத்துருப்பாங்க. பயோதெனியஸ் தேரம் அப்படின்னா பித்தகரஸ் தேரம் இஸ் நோன் அஸ் பயோதெனிஸ் தேரம். ஸோ அதனால பயோதெனிஸ் தேரம்னா பித்தகரஸ் தேரம் தான் எழுதணும். ஓகேங்களா. இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் இதை ஷேர் பண்ணுங்க. பயோதெனிஸ் தேரம்னா பித்தகரஸ் தேரம்னு சொல்லிட்டு. ஸோ இது இல்லாம கன்ஃபார்மா இந்த தேரம் இல்லாம எந்த கொஸ்டின் பேப்பருமே இல்லை. ஸோ அதனால என்ன பண்றீங்கன்னா,
ஒருவேளை ஸ்டேட்மெண்ட் வேணா கொடுத்துட்டு அதோட ப்ரூஃப் உங்களுக்கு கேட்கலாம். ஸோ ஸ்டேட்மெண்ட் என்ன, அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் ஒழுங்கா படிச்சு வச்சுங்க. ஸோ இதுதான் 40 மார்க் எடுக்க வேண்டியதுக்கான படிக்க வேண்டியது 1 மார்க் லெசன். அது ஒரே நாள்ல படிச்சிடலாம். ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு இருக்கு. ஸோ ஒரே நாள்ல படிச்சிடலாம். 1 மார்க் என்னது 1 மார்க் படிக்கிறதுக்கு எப்படியும் ஒரு 2 2.5 ஹவர் ஆகும். ஓகேங்களா? ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் படிக்கிறது வந்து ஒரு 2 2.5 ஆகும். ஓகேங்களா? உட்காந்து ஃபுல்லா ஞாபகம் வச்சு படிக்கிறதுக்கு 2 2.5 ஆகும். ஓகேங்களா? ஸோ காலைல எழுந்த உடனே ஒரு 6 மணிக்கு எழுந்திருக்கிறியா, ஒரு 8 மணி வரையும் படி. ஓகேங்களா? ஸோ 8 மணி வரையும் 1 மார்க் முடிச்சிரு. அப்புறம் கிராஃப் ஒரு சாப்பிட்டு ஒரு குயிக்கா சாப்பிட்டு ஒரு 10 10:30 அந்த மாதிரி வந்தீங்கன்னா கிராஃப் ஜாமண்ட்ரி ரெண்டுத்தையும் பார்த்துட்டு நல்லா விளையாடுங்க, இல்ல தூங்குங்க, படம் போட்டா பாருங்க, எதனா பண்ணுங்க. ஓகேங்களா? ஜாலியா இருங்க. அப்புறம் ஒரு சாயந்தரமா ஒரு 6 மணிக்கு உட்காருங்க. 6 மணிக்கு உட்காந்து இந்த ஃபர்ஸ்ட் லெசன்ல இருக்கிற 9 5 மார்க்க போட்டு பாருங்க, எழுதி பாருங்க. எழுதி பார்க்கறது தான் உங்களுக்கு மேட்ரு இருக்கு. இங்க நம்ம கண்ணால பார்த்துட்டு போயிடுவோம். ஓகேங்களா? அங்க போய் நம்மளுக்கு இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் இந்த ஸ்டெப்பு தான் சொல்லிட்டு நீங்க வீட்லயே பிராக்டிஸ் பண்ணியிருந்தாதான் உங்களுக்கு அங்க எழுத தோணும். ஓகேங்களா? ஸோ அதனால இங்க எழுதிட்டு அங்க போய் எழுதுங்க. ஓகேங்களா? அப்புறம் தியரம் நைட் உட்காந்து அந்த 3 தியரமும் படிச்சிருங்க. அது ஒரு 2 2.5 ஹவர் ஆகும். இந்த தியரமுக்கு எக்ஸ்பிளனேஷன் ஈஸியா வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் சொல்லித்தரோம். ஓகேங்களா? இது 40 மார்க் படிக்கிறதுக்காக. 70 மார்க், அதாவது இண்டஸ்ட்ரியில ஒரு மேக்ஸ்ல ஒரு 70 மார்க் எடுக்கணும் அப்படின்றவங்க என்னென்ன படிக்கணும்னு சொல்லிட்டு இதோ பார்க்கலாம் வாங்க. ஸோ ஆஸ் யூஸ்வலா 1 மார்க்ல படிச்ச மாதிரி தான். 1 மார்க் வந்து 14 படிக்கணும், 8 லெசனும் படிக்கணும். 8 லெசன்ல இருந்து 10 மார்க் வந்துடும். கிராஃப் ஜாமெண்ட்ரி கன்ஃபார்மா 16 மார்க் வந்துடும் உங்களுக்குலாம். அதே முன்னாடி சொல்லியிருக்கேன் கிராஃப் ஜாமெண்ட்ரி என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃப்ரண்ட்ல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இம்பார்ட்டன்ட் 5 மார்க். இம்பார்ட்டன்ட் 5 மார்க்னா என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் சொல்றீங்க? எல்லாரும் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்னு சொல்றீங்க. இப்போ எது இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அதையா சொல்லுங்களாண்டா அப்படின்னு இருக்கும்போது ஆல்ரெடி ஒரு வீடியோவே போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதை போய் பாருங்க. புக்கில் மொத்தமா 1300 சம் இருக்குது 1 மார்க்கோட சேர்த்து. ஓகேங்களா? 1 மார்க்கு இந்த யூனிட் எக்ஸசைஸ் அந்த மாதிரிலாம் சேர்த்து 1300 கிட்ட இருக்கு. ஸோ 1300ல இருந்து 1 மார்க் ஒரு 150 கழிச்சிருங்க. 1150 சம்மு மொத்தமா 2 மார்க்கு 7 மார்க் 8 மார்க்கு 5 மார்க்கு ஒரு 7 மார்க் ஒரு 100 கழிச்சிருங்க. அப்ப ஒரு 1000 இருக்கு. 500 2 மார்க்கு 500 5 மார்க்கு இப்படின்ற ரேஞ்சில் இருக்கும்போது 500 5 மார்க்ல இருந்து நாங்க வெறும் 100 5 மார்க் தான் கொடுத்துருக்கோம். அந்த இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ல அது படிச்சாலே போதும் 8 5 மார்க் அட்டன் பண்ணிடலாம். அந்த 8 5 மார்க் அட்டன் பண்றது ரொம்ப 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 பெரிய விஷயம். ஸோ அதனால நீங்க என்ன பண்றீங்க, அந்த 100 சம்ம மட்டும் பாத்துருங்க. ஓகேங்களா? 100 சம்ம பார்த்துட்டானாலே 8 5 மார்க் வரும். சில டிஸ்ட்ரிக்ட்ஸ்லாம் நல்ல மனுஷங்க கொஸ்டின் எடுக்கிறவங்க. ஓகேங்களா? என்ன பண்றோம்னா 10 5 மார்க்குமே ஈஸியா இருக்கட்டும், இல்ல 14 5 மார்க்குமே ஈஸியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதனால என்ன பண்ணுங்க, 100 சம்ம எல்லாமே ஃபுல்லா பாருங்க, விட்டு போயிடாதீங்க. ஸோ அந்த வீடியோல இருக்கிற 100 சம்மையுமே பாருங்க போயிட்டு, விட்டு போயிடாதீங்க. அந்த 100 சம் படிச்சா இன்கேஸ் ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ஸ்லாம் 10மே அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப நீங்க 70ன்றது ஒரு 80 மார்க் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி 5 மார்க் இது மட்டும் படிச்சா போதுமா? இல்ல 2 மார்க்கும் கொஞ்சம் கொஞ்சம் எழுதணும்ல. இப்ப 2 மார்க் ஃபர்ஸ்ட் லெசன்ல 2 2 மார்க் கேட்டுருவாங்க. மொத்தமா 15 20 இருக்கும். ஓகேங்களா? ஸோ இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா அந்த 15 20 படிச்சுன்னா 2 மார்க் வந்து 4 2 வந்துடும் 4 மார்க். 8th லெசன்ல வெறும் 4 2 மார்க் தான் இருக்குது. 4 மெத்தடா கத்துட்டு போனீங்கன்னா பெஸ்ட். அந்த மெத்தட்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரேஞ்சு, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சு, அப்புறம் பாத்தீங்கன்னா சிவி அதான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் அது கண்டுபிடிக்கிறதுக்கு இருக்கும். ப்ராபபிலிட்டியில சும்மா ஒரு 4 பால் உள்ள பேக்ல இருந்து எடுக்க சொல்லுவாங்க, அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் மட்டும் 2 மார்க்ல இதெல்லாம் மட்டும் பார்த்துட்டு போங்க. அப்புறம் உங்களுக்கு நல்லா வந்த ஒரு லெசன், தேர்ட் லெசனா இருக்கலாம், உங்க இஷ்டம். தேர்ட் லெசன்னா 2 கேட்டுருவாங்க. ஓகேங்களா? கம்பல்சரியா தேர்ட் லெசன் வந்து ஒரு பெரிய லெசன், மேட்ரிக்ஸா கூட இருக்கலாம் கேட்கறதுக்கு. மேட்ரிக்ஸ்லாம் ஈஸியா போட்டுருவீங்க, அதெல்லாம் நான் ஆப்ஷன்ல வைக்கல. ஓகேங்களா? 5th லெசன் இல்ல செகண்ட் லெசன், ரெண்டுத்துல எதனா ஒரு லெசன் படிச்சுட்டு போங்க. 2 வந்துடும். ஆனா சில டிஸ்ட்ரிக்ட்ல 1 தான் வருதுனால நான் 1 தான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஸோ 5th லெசன்ல ஸ்லோப் தான் அதிகமாக கேட்டிருக்காங்க. ஸ்லோப்பு இது மட்டும் தான் அதிகமாக கேட்டிருக்காங்க. செகண்ட் லெசன்ல அதிகமாக ஏபிஜிபி, அப்புறம் சீக்வன்ஸு, லாஸ்ட் எக்ஸசைஸு, ஓகேங்களா, ஃபார்முலா வச்சு போகிறது, இதெல்லாம் தான் அதிகமாக கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் மட்டும் பார்த்துட்டு போயிடுங்க. இதில் மட்டும் 4 2 மார்க் அட்டன் பண்ணலாம். இந்த லெசன்லாம் படிச்சுன்னா 8 மார்க், 4 2 மார்க் வந்து 8 மார்க்கு. மொத்தமாக கூட்டினா 74 மார்க் வருது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ல ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல 10மே அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். ஒருவேளை 9 அட்டன் பண்ணாலும் 79 வந்துடும். ஓகேங்களா? நியர்லி
நியர் எவ்வளோ வருது? 80 வருது. நியர்லி 80 நல்ல மார்க் ஆச்சே. ரொம்ப நல்ல மார்க்கு. இப்ப நெறைய பேர் மேக்ஸ்ல புரியல அப்படிலாம் சொல்றாங்க. ஒண்ணுமே படிக்காம 80 வருது அப்படின்றது பெரிய விஷயம். கம்மியா படிச்சு 80 வருது. சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா லெசனையும் படிச்சு முடிக்கணும் நம்ப அப்படின்னு இருப்பாங்க. எல்லா லெசனும் படிச்சு என்ன பண்ண போற? ஞாபகம் வச்சுக்க போறியா? முடியாது. ஓகேங்களா? மெத்தடா படிச்சீங்கன்னா ஈஸியா இருக்கும். அது இல்லாம மெத்தட் எனக்கு வேணாம். நான் அக்கவுண்ட்ஸ் குரூப் போறேன் அப்படின்றவங்க இத ஃபுல்லா படிச்சு முடிச்சுருங்க. ஓகேங்களா? இந்த 100 சம் தான் இருக்குது. 80 மார்க்கு 400க்கு நான் டோட்டல் 400 ஏறணும்னா மேக்ஸ்ல கன்ஃபார்ம் 80 இருக்கணும். அப்ப 80க்கு என்னென்னலாம் படிக்கணும்னா, இதுதான் படிக்கணும். ஓகேங்களா? அந்த 80 மார்க்குக்கு இத படிச்சுருங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் 2 மார்க் இந்த வீடியோவ முடிச்சுக்கலாம் இதோட. இம்பார்ட்டன்ட் 2 மார்க் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? கமெண்ட் பண்ணும்போது இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கு ஒரு யூனிட்ல இருந்தும் நாங்க ஒரு 10, 15 எடுத்து குடுப்போம். ஓகேங்களா? அதுலேருந்து நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 6லேருந்து 7 அட்டெண்ட் பண்ற மாரி இருக்கும். ஆ வேணுன்றவங்க இம்பார்ட்டன்ட் 2 மார்க்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு காலைல வீடியோ வரும். ஸோ அன்டில் தென் பாய். வீல் அண்ட் தமிழ் இருக்கு. பயப்படாதீங்க. மேத்ஸ் எக்ஸாம் வந்து சூப்பரா பண்ணுங்க. ஆல் த பெஸ்ட்.